கேள்வி. இந்த 2026 தேர்தலில் அவர் 234 தொகுதிகளிலும் தனித்து நின்றால் அந்த வாக்கு சதவீதம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது இந்த நாம் தமிழர் பிஜேபியை விட பின்தங்கி ஒரு இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்காதா சார் முதல் தேர்தலில்? 26 தேர்தலை பொறுத்த மட்டும் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து பீட் அண்ட் ட்ராக்ல ஏற்கனவே 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் இருந்த கட்சிகளோட எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவர் புதுசா அரசியலுக்கு வர்றாரு. அவர் ஏற்கனவே இருந்த கட்சிகளோட சேர்ந்தா அந்த கட்சிகளுக்கு ஏற்கனவே பல கெட்ட பெயர்லாம் இருக்கு. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஜெயிலுக்கு போன தலைவர்கள்லாம் இருக்காங்க, வந்தாங்க, எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. அதனால விஜய் போன்ற அரசியலுக்கு புதுசா வரவங்க அதுல போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு அப்படியே கூட்டணி அமைக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி அமைக்கிறது தான் அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி சூழல் அவர் கூட்டணி அமைச்சாருன்னா அவருக்கு நாம் தமிழர் இப்போ கிட்டத்தட்ட 8% ஓட்டு வரையும் வந்திருக்காங்க. ஸோ அவர் விஜயோட கூட்டணி அமைக்கும் போது அது ஒரு 15% 20% ஓட்டா உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழருக்கும் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இந்த எலெக்ஷன்ல வர எலெக்ஷன்ல கண்டிப்பா ஏற்பட்டுருக்குன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஏன்னா அவங்க தொண்டர்களும் வந்து எவ்வளவு நாள் தான் தோல்வியே பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் இல்லையா? அதே மாதிரி விஜய்க்கும் வந்து எடுத்த உடனே அசம்பிளியில நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ குறைந்தபட்சம் ஒரு 20% ஓட்டு வாங்கினா ஒரு 15-20 எம்எல்ஏக்களை நம்ம வந்து அசம்பிளி கொண்டு போலாம்னு ரெண்டு பேரும் நினைக்க கூடும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, சீமான் சொல்ற தமிழ் தேசியம் அந்த ஐடியாலஜியை வந்து விஜய் எவ்வளவு தூரம் ஏத்துக்கிறாரு தெரியாது. பட் கொள்கைகள்லாம் வந்து கூட்டணிக்கு ஒரு தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மட்டுமே கூட்டணி தீர்மானிக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதனால விஜயை பொறுத்த மட்டும் இந்த ஏற்கனவே தமிழ்நாட்டுல பழந்து கொட்டை போட்ட கட்சிகள் அதோட எல்லாம் கூட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழரோட கூட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. அதுல யாரு முதன்மை சக்தியாக இருப்பாங்க, பிரைமரி போர்ஸா யார் இருப்பாங்கன்றது அவங்க சீமானும் விஜயும் சேர்ந்து தான் தீர்மானிக்கணும். என்னோட தம்பி என் பின்னாடி வந்தா நான் வரவேற்கிறேன்னு சொல்றாரு. இவர் பின்னாடி அவர் வருவாரா, அவர் பின்னாடி இவர் போறான்றத தேர்தல் நெருக்கத்துல தான் நம்ம பார்க்கலாம். ஆனா அது தொடர்பாக விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கல. நாம் இந்த கூட்டணி தொடர்பாகவோ அல்லது அரசியல்ல யாரோட நம்ம இணைந்து நிற்க போகிறோமோ என்பது தொடர்பாக கட்டல. இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுறது, இது திமுகவோட இந்த கொள்கை தொங்கு சதையாகத்தான் இவருடைய கருத்துக்கள் இருக்கு. இதுல புதிய வாக்குகளை அவர் அறுவடை செய்ய இயலாது. அது திமுக ஏற்கனவே இந்த நீட் தேர்வுக்கு எதிராகவும் இந்த மாநில உரிமைகளுக்கு தொடர்பாகவும் பல தேர்தல்களில் வந்து வெற்றியை ஈட்டிட்டாங்க. இவர் அதே கொள்கைகளை பேசிட்டு இருந்தா இவருக்கு புதிய வாக்குகள் வராது, புதுமையாக ஏதாவது பேசணுங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? புதிய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்றதுல இவருடைய ரசிகர்கள் வந்து எப்ப இவருடைய வாக்கு வங்கியா மாறுவாங்கன்னா இவரோட செயல்பாடுகளை வச்சுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலா ரசிகர்கள் இன்னைக்கு இவருக்கு இருக்கிற ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் எத்தனை % இருப்பாங்க? அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 10%க்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதனால இவர் செயல்பாடுகள் மூலமாக இவருடைய வாக்கு வங்கியை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் என்ன மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி வைக்கிறாரு, இந்த இருக்கிற திமுக கவர்மெண்ட்டை ஏன் மாத்தணும்னு நினைக்கிறாரு, எந்த விதத்துல திமுக கவர்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னு நினைக்கிறாரு, அப்படி மாத்தினா தான் என்ன மாதிரி திட்டங்களை வச்சிருக்காரு அப்படின்றத அவர் சொல்றதன் மூலமா தான் வந்து அவருக்கான ஆதரவு வறுமையை தவிர, அது சொல்லாதவரையும் நம்ம வந்து அவருடைய ரசிகர்களை மட்டுமே ஒரு ஓட் பேங்கா கருதும் போது அது வந்து ரொம்ப 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 குறைவான ஒரு ஓட் பேங்கா தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால அவர் வந்து தெளிவா வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை ஏன் மாத்தணும் 26ல, அது ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்டை மாத்தணும்னு வேறு பல கட்சிகள் எல்லாம் சொல்லுது. அவங்களுக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம்ன்றதையும் அவர் காமிக்கணும். ஆக்சுவலா வந்து அதெல்லாம் காமிச்சாருன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியா களத்துல வளம் வந்தாருன்னா அவருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதுவும் வந்து எடுத்த உடனே எம்ஜிஆர் மாதிரி 33% ஓட்டெல்லாம் அவரால் தனியா வாங்க முடியாது. அதனால ஒரு கூட்டணி அவசியமா இருக்கு. அந்த கூட்டணின்றது வந்து நாம் தமிழர் தான் அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசமாவது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி 33% வரலனாலும் அந்த விஜயகாந்த் பெற்ற அந்த 9-11% வாக்குகளை அவர் தனித்து நின்றாலே பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்றாங்க சார். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அவருக்கு அதிகபட்சம் 10% வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து இன்னும் கூட்டணும்னா வந்து ஒரு நாம் தமிழரோட சேர்ந்தா 20% வாக்குகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 20% வாக்குகள் வரும்போது குறைந்தபட்சம் ஒரு 25 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நன்றி சார். நடிகர் விஜயின் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார். நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் 20% வாக்குகளை பெற்று ஒரு 15
சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் தெரிவித்திருக்கிறார். அவர் திமுகவின் கொள்கைகளையே அவருடைய கருத்துக்களாக அவர் தெரிவிப்பதால் அவருக்கு அரசியல் ரீதியாக பலன் இருக்குமா என்றால் அது நிச்சயம் அது போன்ற பலன் இருக்கும் என்றும், ஏனென்றால் அது நீட் எதிர்ப்பு மற்றும் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும் என்பது அது ஒரு கட்சியின் கோரிக்கை அல்ல, அது மக்களின் கோரிக்கை என்பதால் ஒட்டுமொத்த மக்களின் விருப்பத்தை தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்ற கருத்தையும் மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் தெரிவித்திருக்கிறார். 2026 என்ன சொல்ல போகிறது என்பதை நாம் அவர் தேர்தலில் நின்ற பிறகு மக்கள் அளிக்கும் வாக்குகளை வைத்தே முடிவு செய்ய முடியும்.